ஹாய் யுவேஸ் பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்றேன்னா ஆப்பிள் சாப்பிட்றேன். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு அப்புறமேட்டுக்கு நல்லா அப்படி பீஸ் போட்டு பீஸாக சாப்பிட்ணும். இல்லையா மிக்சியில் போட்டு அடித்து கூட சூஸாக போட்டு குடிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியம். இதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னா மாவு சத்து இருக்குது. அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா மாவு சத்து, இரும்பு சத்து, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ரத்தம் ஊறும். இது எல்லாமே இதில் ஆப்பிள் அடங்கியிருக்குது. டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது. ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு எனக்கு ரத்தம் இல்லை. நீ சாப்பிடு, எனக்கு ரத்தம் நிறைய இப்பதான் சோறு நீ சாப்பிடு. என்ன சமையல் காய்ச்சி இன்னும் சாப்பிடல. ஏன் ஒன்றும் சாப்பிடல? நான் இப்போ தான் வந்தேன், லேட்டாக தான் வந்தேன். அப்போ ஏன் காணும், நீங்கள் நேரமாக வரலையா? லேட் ஆகி போச்சு. உழவர் சந்தைக்கு வந்துட்டு வீட்டுக்கு போய் ரெடியாகி வந்தேன். அப்புறம் எங்கள் அக்கோட்டு பொண்ணு ஜாயிட்டு கொடுத்து விட்றோம், மாமா வாங்கிட்டு போ அப்படின்னா. அப்புறம் போய் வாங்கிட்டு வரப்போனேன். அப்புறம் பையன் வேறு குழந்தைகிட்ட விளையாண்டுக்கிட்டு 1 மணி நேரம் போச்சு. நாளைக்கு காலையில் இங்கே தான் பாட்டமேடு சோறுப்பள்ளி அவன் போயிட்டு அப்படி வீட்டுக்கு தைச்சு விட்டு சாப்பாட்டுக்கு போய்க்கிறேன். அப்படி எங்கே அவனும் தெரிய வரவே மாட்டேங்கிறான். வேஸ்டாக எங்கே போயிட்டா ஜாயிட்டு காய்ச்சி கொடுக்கவே இல்லை பாரு. போயிருந்து வந்து தரான் 2 ஜாயிட்டு தைச்சிட்டு வாங்கிட்டு போயிட்டு உசாரா. நாளைக்கு வாங்கி தரோம். சம்பளம் எவ்வளோன்னு மட்டும் பாரு. நாளைக்கு கொடுத்துட்டு போகிறேன். ஊருக்கு போகிற சொல்லிட்டாங்க. அப்பாவை பார்க்க 2 வாரமாக சம்பளம் வாங்கலை. எனக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு சம்பளம் இல்லைன்னுட்டாங்கன்னு சொல்லிட்டான். போன வாரம் வாங்கலை, இந்த வாரம் வாங்கலை. 2 வாரத்தை சேர்த்து விட்டு வாங்கிக்கலாம். ஒரு கடமை கட்டத்துக்கு நான் வாங்கலை. இந்த 2200 வரும். டைலர் காட்டாருன்னு சொல்கிறேன். இப்போ நீ போகும்போது கூப்பிட்டு கேளு. என் பையன் நாளைக்கு கோயிலுக்கு போனாங்க. நாளைக்கு வாங்கி கொடுத்துக்கலாம். மதியம் வந்து கேட்பான். மதியம் வந்தாலும் வருவேன். முடிஞ்ச நீங்கள் சாயந்தரம் வர கொடுங்க. நான் சாயந்தரம் தான் வரேன். இங்கே தான் இருக்கிறேன். எனக்கு கூட வீட்டில் நான் வாங்கி தரேன். நான் என்னென்ன கூட புரிஞ்சாடு கொடுத்துருந்தேன். நான் வாங்கிக்கிறேன்னு நீ சொல்லிடு. நானும் வேலையே சரியா இல்லாத கிடக்குறேன். மொத்தம் எவ்வளோ தரும்? 600 சரியா? டாய் 2க்கும் லைனிங் வச்சு லேஸ் வச்சு இந்த மொத்தம் எவ்வளோ சொல்லி விட்டாங்க? 500 சொல்லியிருப்பேன். 500 நீ பக்கம் 2 பேர் போனாங்க. அங்கேயும் 150 ரூபா வச்சு கொடுத்தா என் பையன். அந்த 3 பசங்க குண்டி தைச்சிட்டு போய் கொடுப்பேன். ஆமாம், அவங்க பசங்க 2 போனாங்க. ஐயப்பன் கோயிலுக்கா? நான் 500 ரூபா கொடுக்கணும். வாங்கின காசு கொடுத்துட்டு செல்லு அவன் தானே எடுத்து கொடுத்தான். 4500 போட்டு எனக்கு 4000 முன்னாடியே கொடுத்துட்டேன். இப்போ 500 நின்றுச்சு. கோயிலுக்கு போகிறோம். ஏதாவது ஒரு செலவு ஒன்று. காலையில் 500 அசலும் நாளுக்கு 150 ரூபாய் வச்சு கொடுறான்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு யாரும் வாங்கி கொடுக்குறாங்க. நான் நேற்று மத்தியானம் சாப்பாடு கொண்டாடல, காலையில் சாப்பிட்டு வந்துட்டேன். அப்புறம் பஸ் ஸ்டாண்டு போய் வாங்கிட்டு வந்தேன். 2 காயை 3 காய் வச்சாங்க. அதே 100 ரூபா.
வாங்கிட்டு இருந்தியா? ஆப்பிள். அப்புறம் சாமி நேற்று கோயிலுக்கு போயிட்டு அந்த ஸ்கூல் போயிட்டு வந்துச்சுல்ல, அப்புறம் அவன் சும்மா அப்புறம் அவனுக்கு ஒரு காய் அறுத்து கொடுத்துட்டு வச்சுருந்தேன். ஆ போய் 100 ரூபா போட்டு வாங்கிட்டு வந்த 3 ஆப்பிளா? 3 ஆப்பிள் 100. அப்புறம் திராட்சை பழம் வந்து காக்கிலோ 40 காக்கிலோ. அப்புறம் வாங்கிட்டு வந்து அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் நான் சாப்பிட்டுருந்தேன். உன் பையன் அந்த சாமி மாலை போட்டுக்கலாம், கடையில எதுவும் வாங்கி பழம் எடுத்துக்கலாம். அப்புறம் நீ எங்கேயும் வெளியே சாப்பிட்றதுக்கு இல்லை, கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் என்ன பண்ணுறோம்? நல்லா இதில் வந்து வெளியே போவோம். பரவாயில்ல. கரும்புல என்ன பண்ணுது? கரும்பு நல்லா தாங்குது. காட்டோடலாம் கேட்டால் விற்காது, அவசரப்பட்டு அது வந்து வேண்டாம். இல்லை இப்போ எல்லாம் நம்ம இங்கே வெளியில விற்று போடலாம். யாரும் கேட்டால் கூட சொல்லுங்க. சொல்லலாம், அதுக்கான ஆளா இல்லை உனக்கு. இதை வேணுமா உனக்கு? விரதம். ஹாய் மக்களே, இப்படி ஆப்பிள் சாப்பிட்டு இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட டைலர் கடையில் இருக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கு எழுந்திரிச்சேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு உழவர் சந்தைக்கு முள்ளங்கி, வெங்காயம், கொத்தவரங்காய் கொண்டுட்டு போனேன். கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிவிட்டு உழவர் சந்தையில் என்னுடைய வீடியோவில் பாருங்கள், டபுள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய உழவர் சந்தைக்கு போய் வியாபாரம் பண்ணது எல்லாம் வரும். அப்புறம் விற்றுட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பையனை வந்து ஸ்கூல் கொண்டு விட்டுட்டு அப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு போய் தண்ணி ஊற்றி வீட்டு சாப்பிட்டு அப்படி எங்கள் அக்கௌண்ட்டு பொண்ணு வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறேன் நான் தைச்சிட்டு வரமாம்மா, நாளைக்கு எங்கள் வீட்டுக்காரர் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லி அப்புறம் அதை போய் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் இப்போ தைச்சிக்கிறேன். மத்தியானம் சாப்பாடு இருக்குது, ஆனால் சாப்பிட்ல. ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு அப்புறமேட்டு தைக்கலாம் அப்படின்னு. இவ்வளோ தான் மக்களே நாங்கள் இன்னைக்கு இது. அப்புறம் சாயந்தரம் தைச்சிட்டு அப்புறம் எப்பவும் போல் நம்ம வீட்டுக்கு போய் அப்புறம் திருப்பி தண்ணி ஊற்றிட்டு சாப்பிட்டு படுத்துக்குவேன். திருப்பி காலையில் எழுந்திரிச்சு உழவர் சந்தைக்கு வரணும். அப்பா அம்மா எங்கள் வீட்டில் அவங்கெல்லாம் முள்ளங்கி, கொத்தவரங்காய், அப்புறம் வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, காட்டில் இருக்கிறதெல்லாம் பொறிச்சு. அப்புறம் அதை கொண்டுகிட்டு நம்ம உழவர் சந்தைக்கு வரணும். இதுதாங்க என்னுடைய இன்னைக்கு வேலையை வேலை. தேங்க்யூ.